படிக்கிற தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஜூஸ் தாங்க இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் இயர்ல மார்க்கெட்ல என்டர் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டும் முண்டி அடிச்சும் அதனால உள்ள நுழையவே முடியல. அப்புறம் பாருங்க நம்ம நிறுவனத்தார் வந்து அந்த ப்ராடக்டை தூக்கி நிறுத்தி அப்படியே மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு போயினாங்க. அப்ப எல்லா கம்பெனியும் சும்மா அடிச்சு புடிச்சு மார்க்கெட்டே நம்ம கையில வந்துச்சு. இப்ப மார்க்கெட்ல நாம தான் நம்பர் 1. கிளி 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 கில்மா கில்மா போல வருமா 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 கில்மா. இப்ப எங்க ப்ராடக்டோட ஃபர்ஸ்ட் தயாரிப்பு பாத்தீங்கன்னா சோப். இதாங்க நம்ம காலேஜ்ல இருக்க சூப்பர் டிக்கெட். பாருங்க எவ்வளவு பவ்யமா வெக்கத்தோட சும்மா கலையா நிக்குதுன்னு. கண்டிப்பா ஒரு பையன் இதுக்கு மாட்டாம இருக்க மாட்டான். இதோ நம்ம பையன் ப்ரொபோஸ் பண்ண ரொம்ப ஆசையாவே வராது. I love you. ஏய் சீ போ, நீ எவ்வளவு கருப்பா இருக்க, நான் எவ்வளவு வெள்ளையா இருக்கேன். ரொம்பவே மனசுடைஞ்சு நம்மால தற்கொலை போன அளவுக்கு போயிட்டாரு. அப்ப அங்க வந்த நம்ம கில்மா ப்ராடக்ட் நிறுவனத்தார் அவர்கிட்ட பேசுறாங்க. தம்பி உனக்கு என்னப்பா பிரச்சனை? சார் நான் ஒரு பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டு லவ் பண்ணேன். அந்த பொண்ணு நான் கருப்பா இருக்க ஒரே காரணத்தால என்ன வேணான்னு சொல்லிட்டான். கவலைப்படாதப்பா, எங்க ப்ராடக்ட் தர சோப்பை யூஸ் பண்ணி பாரு. சார் இந்த சோப் யூஸ் பண்ணா நான் ஒரே மார்க்கெட்ல கலர் ஆகலாமா? யூஸ் பண்ணி பாருப்பா தெரியும். அந்த சோப்பை வாங்கிட்டு நம்ம ஆளு அவர் வீட்டு பாத்ரூம்குள்ள போறாருங்க. பாருங்க குடிக்கிறாரு குடிக்கிறாரு, சும்மா சோப்பு கரைய 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 கரை குடிக்கிறாரு. இங்க பாருங்க, ஒரு கூடை சன்லைட் ஒரு கூடை மூன்லைட் ஒன்றாக சேர்ந்த கர்தானே அண்ட் ஒயிட். இப்படிதாங்க எங்க கம்பெனி தயாரிக்கிற சோப்பை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஆள் கலர் மட்டும் இல்லைங்க, ஆளையே மாத்தி. அடுத்து எங்க ப்ராடக்டோட தயாரிப்பு ஆயில். நம்ம ட்ரெக்கிங் கிளப் செக்ரட்டரி ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹிமாலயாக்கு ட்ரெக்கிங் வாங்கியிருக்காங்க. அப்ப நம்ம பசங்க கையில பிடிச்சி ரொம்பவே மலையில கஷ்டப்பட்டு ஏறாங்க 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 ஏறாங்க. எப்படியோ ஒரு வழியா 2 பேர் ஏறி முடிச்சிட்டாங்க. இப்ப திருப்பி இன்னொரு கையில வீசுறாங்க, நம்மால கீழே விழுந்துட்டாரு. அப்ப என்னதான் பண்ணு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம கில்மா ப்ராடக்ட் நிறுவனத்தார் அங்கேயும் வராங்க. சார் நீங்க எங்க? எங்களுக்கு கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லா இடத்துலயும் கிளைகள் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? சார் அந்த பையனை எப்படியாச்சும் காப்பாற்றணும், ஹெல்ப் பண்ணு. அப்ப தான் பையில இருந்து என்னமோ எடுத்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அதான் நம்ம கிளி கில்மா ஆயில். அதை போட்டுட்டு சும்மா தலையில தேய்க்கிறாங்க. சும்மா முடி 6 அடி இல்லைங்க, 12 அடி இல்ல, 26 அடி வளர்ந்து சும்மா நம்ம ஆளு ஆமாங்க அப்படியே ஏறி கஷ்டப்பட்டு அப்படியே ஆடிச்சு பிடிச்சி வந்தாங்க. பொதுவா இமயமலையில போய் எல்லாரும் கொடியை நட்டு வருவாங்க, நம்ம பசங்க முடிய நட்டு வந்திருக்காங்க. நம்ம காலேஜ்ல நிறைய பொண்ணுங்க பாப் கட்டிங் பறவை முடியமா கட்டிங்கன்னு பல கட்டிங் வச்சிருக்காங்க. நீங்கெல்லாம் எங்க ப்ராடக்டோட ஆயிலை யூஸ் பண்ணி முடிய வளர்த்து பயன்படுங்க. கிளி 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 கில்மா கில்மா போல வருமா 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 கில்மா. அடுத்து எங்க ப்ராடக்டோட தயாரிப்பு சரக் சரக் சொல்லுங்க. நம்ம காலேஜ் சோலோ டான்சர் எம் சுரேஷ் மாநாட மயிலாட ப்ரோக்ராமுக்கு ஆட போறாருங்க. சும்மா பயங்கரமா ஸ்டெப்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு. அந்த ஸ்டேஜ்ல போய் ஆட ஆரம்பிக்கிறாரு. விரல் விசிலு வரல விசிலு எங்க வரல வரல. பாவம் ஆட முடியாம போச்சு. இப்ப நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். தம்பி உங்க கெமிஸ்ட்ரி சரியில்லை, தம்பி உங்க சிலிகல்ச்சர் சரியில்லை, தம்பி உங்க பயாலஜி சரியில்லை. படிப்பே வராம தான் நம்மளால வாங்கிட்டு மாநாட மேலுக்கு போனாங்க. அங்கேயும் போயிட்டு கெமிஸ்ட்ரி பயாலஜி தரலன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அங்க வர நம்ம கிளி கிளி கில்மா ப்ராடக்ட் இருந்தா நம்ம ஆளுக்கு நம்ம கம்பெனி தயாரிச்ச சரக் சரக் சொறி மருந்த கொடுக்குறாங்க. சும்மா உடம்பு முழுக்க அப்புன்னு பூசி தடவுறாங்க. அடுத்ததா வைல்ட் கார்ட் ரவுண்ட்ல நம்ம ஆளு ஆட வராரு. பாருங்க நம்ம ஜட்ஜஸ் சும்மா சேர்ந்து குத்தாடம் போறாங்க. ஆடு எல்லாம் போடு அது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருச்சு. இந்த
மாதிரி உங்க முதுகு பின்னாடி ஒரு பெரிய படைய வரணுமா, யூஸ் பண்ணுங்க சரக் சரக் சொல்லி மருந்து. அடுத்து நம்ம ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா எனர்ஜி ட்ரிங்க். இப்ப 2020 வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் ரொம்ப பிரஷரான இடத்துல விளையாண்டுருக்காங்க. இந்த ஆட்டத்தை பார்க்க நம்ம பிரதமர் மன்மோகன் சிங்கை கொடுத்திருக்காங்க. அவருக்கு புல்லட் ப்ரூஃப் போட்ட கண்ணாடி பாதுகாப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 3 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். நம்ம பேட்ஸ்மேன் கொஞ்சம் பயத்தோடைய பாலை எதிர்கொள்றாரு. இதோ ஃபர்ஸ்ட் பால் நம்ம ஆள் வீசிட்டு இருக்காரு. பார்த்து ஈப்பர் கையில தாங்க இருக்கு. ரொம்ப டென்ஷனான நம்ம பேட்ஸ்மேன் அப்படியே கிரவுண்டெல்லாம் போய் குத்துவார் நினைக்கிறேன் வழக்கம் போல. அப்புறம் இந்த பாலை ரொம்பவே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸா எதிர்கொள்றாரு. இதோ பவுலர் பாலை வீசுறாருங்க. பேட் ஆடிறாரு. பந்து கிரீஸ்ல தான் இருக்கு, எங்கேயும் போல. இப்ப புத்திசாலித்தனமா செயல்பட்ட நம்ம பேட்ஸ்மேன் ட்ரிங்க்ஸ் பிரேக் கேட்கிறாருங்க. இப்போ பாருங்க நம்ம கிலிகிலி கில்மா ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தார் அங்கேயும் வந்து கலக்க போறாங்க. நம்ம ஆளுக்கு நம்ம எனர்ஜி ட்ரிங்க கொடுக்குறாங்க. அதாவது நம்ம பிடிக்கிறாருங்க. அப்படியே பாருங்க பேடு கிளவுஸ் மட்டை எல்லாத்தையும் தூக்கி போட்டு பறக்க விட்டுட்டு கிரீஸுக்கு வந்து நிற்கிறாரு. ஒரே கையால பால் எதிர்கொள்ள போறாரு. இதோ 3வது பால் 6 அடிச்சா வின்னு. ஆடி சுத்துறாருங்க. பந்த காணா எங்கப்பா பந்து அட கன்றாவிய. அங்க பாருங்க நம்ம பிரதமர் மன்மோகன் சிங் உட்கார்ந்த அந்த புல்லட் ப்ரூஃப் போட்ட கண்ணாடியும் உடச்சிட்டு போய் அந்த பந்து விழுந்துருச்சுங்க. கிளி 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 கில்மா கில்மா போல வருமா 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 கில்மா. அடுத்து நம்ம ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா பாடி ஸ்ப்ரே. மேட்டுப்பாளையத்துல பாருங்க 5 மணி ஆனாலே பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பிகர்கள் கூட்டம். இதை தெரிஞ்சுட்டு நம்மளால சும்மா ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு பாடியை டெவலப் பண்ணி போய் கரெக்ட் பண்ண போறாருங்க. சும்மா ஆம்சர் மடக்கி காமிக்கிறாரு, ஆம்சர் பிரிச்சு காமிக்கிறாரு. ஒரு பொண்ணை கண்டுக்கலாங்க. வழக்கம் போல நம்ம ஆளு சோகமா வந்துட்டு இருக்காரு. அப்ப அங்கிட்டு வர நம்ம கிலிகிலி கில்மா ப்ராடக்ட் நிறுவனத்தார் அவருக்கு வந்து நம்ம கம்பெனி தயாரித்த ஸ்ப்ரேயை கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அவர் அக்கத்துல மட்டும் இல்லைங்க எல்லா பக்கத்துலயும் பூசிட்டு திருப்பி வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரு. ஒண்ணு இல்லைங்க, அங்க போய் சும்மா நின்று கையை மட்டும் இப்படி தூக்குறாருங்க. இப்ப பாருங்க இந்த கைய இதுக்கு பேர் தாங்க அழகுல மயங்கி விழுறது. நம்ம காலத்துல நிறைய பசங்க ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு பாடியை டெவலப் பண்ணி பொண்ணுங்களா கரெக்ட் பண்ண பாக்குறாங்க. அதுக்கு பேசாம பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம். அடுத்து எங்க ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ப்ராடக்ட். இது வந்து மெமரி டேப்லெட். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம பிராக்டிகல் எக்ஸாம். வழக்கம் போல முதல் நாள் தான் எல்லாம் சின்சியரா படிச்சுட்டு இருக்காங்க. நம்மளால சும்மா செகண்ட் ஷோ அஜித் படம் பார்த்துட்டு மொக்கையா வந்துட்டு இருக்காரு. பாருங்க எல்லாத்தையும் டீஸ் பண்ணிட்டு அப்படியே ரூம்குள்ள போய் உட்காரு. இருந்தாலும் அவருக்கு எக்ஸாம் பத்தின மரண பயம் சும்மா கண்ணாடி மாதிரி கண்ணில் பளிச்சு தெரியுதுங்க. லேப்டாப் ஆன் பண்றான், நெட்டை ஓப்பன் பண்றான். நம்ம கிளிகிளி கில்மா ப்ராடக்ட் நிறுவனத்தை பத்தி படிக்கிறான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அதுல இருக்க நோட் ஃபோன் நம்பரை கால் பண்ணி கால் பண்றாரு. ஹலோ ஹலோ சார், உங்க ஹெல்ப் எனக்கு இப்போ உடனே தேவைப்படுது. உங்களை நான் மீட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் டோர் பக்கம் வாங்க. அம்மாளுக்கு ஒரே ஷாக்கு, என்ன டோர் பக்கம் சொல்கிறாங்க. நேராக போய் கதவை திறக்கிறாங்க. அவருக்கு ஷாக். சார் நீங்கள் எப்படி? நாங்கள் தூண்லேயும் இருப்போம், துரும்புலையும் இருப்போம், உங்கள் டோருக்கு பின்னாடி இருப்போம். தம்பி உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? சார் நாளைக்கு எக்ஸாம், என்ன படித்தாலும் கண்டிப்பாக மாட்டேங்கிறாரு. ஈஸியாக படித்து பாஸ் ஆகணும். என்ன சார் பண்ணுறது? கவலைப்படாதீங்கப்பா, இதுக்காகவே எங்க கம்பெனி தயாரிச்ச கிலிகிலி கில்மா மெமரி பவர் டேப்லெட் இருக்கு. இதை நீங்க யூஸ் பண்ணுங்க. சார் இதை நான் முழுசா சாப்பிட்றதா இல்ல பாதி பாதியா சாப்பிட்றதா? இதை 4 துண்டா வெட்டி ஒரே துண்டா சாப்பிடுங்க. நம்மளுக்கு நம்பிக்கை இல்லைங்க, ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி. இப்போ பாருங்க ஒரே மாதிரி அப்படியே முழுகிட்டு பெரிய ரூம் போறாங்க. என்ன ஆச்சரியம், அவர் உடம்பெல்லாம் சும்மா ரோபோ மாதிரி மாறுதுங்க. புக்கை எடுக்கிறாரு. ரோபோட்டா 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 ரோபோட்டா. இப்ப போய் எக்ஸாம் பாருங்க, எல்லாமே ரொம்ப சின்சியரா எக்ஸாம் எழுதிருக்காங்க. நம்மால் வராதுங்க. இப்ப வைவாக்கு போக போறான்னு நினைக்கிறேன். ஆமா தம்பி உன் பேர் என்னப்பா? சோ வைடு ஸ்பீட் 100 ஜிகாபிட்ஸ், மெமரி 1000 ஜிகாபிட்ஸ். இப்ப நம்ம மெமரி டேப்லெட் வந்து ஃபியூச்சர்லயே அவர் ஹெல்ப் பண்ண போகுது. கிளி 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 கில்மா கில்மா போல வருமா 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 கில்மா.
இப்ப நம்ம மெமரி டேப்லெட் அவருக்கு ஃபியூச்சர்லயும் ஹெல்ப் பண்ண போகுதுங்க. நம்மால டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணி ரேஞ்ச் ஆயிட்டாரு. இப்ப நம்ம ஃபாரஸ்டுக்குள்ள ஜிப்சி ஜீப்ல போயிட்டு இருக்காரு. இப்ப ஃபாரஸ்ட்ல யார் யாரெல்லாம் மரம் வெட்டுறாங்கன்னு சும்மா செக் பண்ண போயிருக்காரு. அப்ப பாருங்க, என்ன ஆச்சரியம் பாருங்க. அவர் கில்மான்னு கத்துனதும் காத்துல ஆடுற மரம் நின்றுச்சு, பாஞ்சு வர புலி கூட நின்றுச்சு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் யோசிக்கிறாரு. அவர் யூஜி படிக்கும் போது அவர் சாப்பிட்ட மாத்திரை ஞாபகம் வருது. ஒரு மாத்திரை, ஒரே ஒரு பகுதி மாத்திரை பாலா ஒரே மாத்திரையை சாப்பிட்டாரு. அதோட பவர் இன்னமும் அவருக்கு இருக்கு. சும்மா லெப்ட்ல வந்துட்டு யானையை மடக்கிறார், சும்மா ரைட்ல வந்து புளிய வளைக்கிறார். அப்படியே காட்டே அதிரி புதிரி ஆகிட்டாருங்க. இதை பார்த்த நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா அவருக்கு பிசிசிஎஃப் போஸ்ட டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. கில்மா கில்மா போலே வருமா 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 கில்மா.